அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை, மார்க்கத்தினுடைய பல்வேறு விதமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நபி அவர்கள் கற்றுத்தந்த, இஸ்லாம் போதித்த சில முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அமல்களையோ நிகழ்வுகளையோ காரணம் வைத்து நபி அவர்கள் சொன்ன துஆக்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் ஒரு மனிதர் இறக்க ஆரம்பித்ததில் இருந்து அவரை அடக்கம் செய்கின்ற நிகழ்வு வரை இஸ்லாம் போதித்த சில முக்கியமான பிரார்த்தனைகள் என்ன என்ற ஜனாசா தொடர்பான எல்லா விதமான துஆக்களை நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் ஆரோக்கியம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் விஷயத்தில் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கவனிப்புகள் என்ன என்பதை சில துஆக்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதர்களுக்கு எத்தனையோ பல முக்கியத்துவம் வாய்ந்த அருள் பாக்கியங்கள் உலகத்தில் வழங்கப்பட்டு இருந்தாலும் உண்மையில் ஆரோக்கியத்திற்கு நிகரான ஒரு அருள் பாக்கியத்தை நம்மால் புரிந்து கொள்வது சாத்தியப்படாது. நம்முடைய வீடு வாசல்கள் நம்மிடத்திலிருந்து இழந்தாலும், பொருளாதாரத்தை இழந்து நாம் திவாலாகிற நிலைக்கு நாம் சென்றாலும், அல்லது குடும்பங்கள் எல்லாம் நிராகரித்து அனாதை என்கிற சூழ்நிலையை அடையக்கூடிய இடத்திற்கு வந்தாலும் அது தராத வழியை ஆரோக்கிய குறைபாடு தந்துவிடும். நான் 40 வருடங்கள் சம்பாதிச்சேன், பல கோடி ஈட்டினேன், எல்லாம் தொலைந்து விட்டது என்ற அந்த வழி தராத ஒரு பாதிப்பை, குடும்பத்தவர்களுக்கு எவ்வளவோ கொடுத்தா அவங்களாம் நம்மளை இப்ப நிராகரிச்சுட்டாங்க என்ற அந்த பாதிப்பு தராத அந்த வழியை, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டால், ஒரு புற்றுநோயோ அல்லது மிக பிரம்மாண்டமானதோ அல்லது மிக சொற்பமான ஒரு நோயோ ஏற்பட்டு விட்டால், இதெல்லாம் கிடைக்காத வலியையும் வேதனையும் பாதிப்பையும் இந்த உடல் ஆரோக்கிய இழப்பில் நாம் சந்திப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரம் மினன் நாஸ். 2 அருள் கொடைகள் இருக்கிறது, மனிதர்களில் அதிகமானவர்கள் இதில் இழப்புக்குள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள். கேர்லெஸ்ஸா விட்டுறாங்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். அவனுக்கு இதுல கேரே இல்லை. பணத்துல எவ்வளவு கேர்? ஒரு கிராம் தங்கத்தை தெரியாம எங்கேயோ விட்டுட்டோம், தொலைச்சிட்டோம், விட்டுருவோம் நம்ம இந்த இடத்த. சல்லடை போட்டு எப்படியாவது அந்த தங்கத்தை எடுத்துட்டு தான் வீடுக்கு போகணும். அது இல்லாம நைட்டு சாப்பாடு இல்லை. 1 கிராம் தங்கத்துடைய மதிப்பு பெருசுதான். அது சிலருக்கு 1 மாத ஊதியமாக இருக்கலாம், அரை மாத ஊதியமாக இருக்கலாம், பெரிய விஷயம். ஆனால் அதெல்லாம் கிடைக்காத அந்த இன்பம், அதில் அவன் காட்டக்கூடிய அந்த சுவாரஸ்யம், அதில் அவன் முனைப்பு காட்டக்கூடிய நிகழ்வை போன்று எதில் அவன் காட்டுவது இல்லை என்றால் அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு, ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு என்றார்கள் நபி அவர்கள். இந்த ஆரோக்கியத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் புரிந்து கொள்வான் துன்யாவுடைய மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை தான் இருக்குதுங்கிறது. துன்யாவை கடந்த மகிழ்ச்சி வேற வேற காரியத்தில் இருக்கு, ஈமான்ல, வழிபாட்டுல, குரானில், அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. துன்யாவை கடந்ததில் துன்யாவுக்குள்ள மகிழ்ச்சி என்றால் அது ஆரோக்கியம் தான் முதன்மை. ஆரோக்கியத்திற்கு பிறகுதான் கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆரோக்கியத்திற்கு பிறகுதான் பணங்காசு, சொத்து, சொந்த வீடு, எல்லா விதமான வளங்களும் ஆரோக்கியத்திற்கு அடுத்தபடி. அதனால் தான் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்பார்கள். நீங்க படம் வரைய ரெடி ஆயிட்டீங்கன்னா முதல்ல போர்டு வேணும். போர்டு இல்லாம எங்க போய் நீங்க படம் வரைய போறீங்க? மனிதனுடைய உடலும் ஆரோக்கியம் என்பது சித்திரம் வரைவதற்கான ஒரு பலகை மாதிரி. நீங்க அதை செய்யலாம், இதை செய்யலாம், சாதிச்சிடலாம், எவ்வளவோ திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்கு. ஆரோக்கியம் இல்லைன்னா இனிமேல் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், கல்வி அறிவை அதிகப்படுத்திக்கணும்,
சீக்கிரத்தில் இதே ஊர்ல கொடி கட்டி பறக்கணும் பணக்காரனாக என்று உங்கள்ட்ட திட்டமிடல் இருக்கு. உடல்ல 1008 நோயை வைத்துக் கொண்டு இதை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஹஜ் என்ற அமலை செய்வதற்கு ஆரோக்கியம் அவசியம். ஹஜ் என்ற ஒரு வழிபாடு இருக்கு. அதை முழுமையாக சரியாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியம் மிக இன்றியமையாதது. தொழுகை என்ற வழிபாட்டை செய்வதற்கு ஆரோக்கியம் தேவை. நபி அவர்கள் சொன்னார்கள், நிற்க முடியாவிட்டால் அமருங்கள், அமராமல் முடியாவிட்டால் படுத்துக் கொள்ளுங்கள், அப்படியே தொழுதுருங்க. அதை சரியாக நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆரோக்கியம் தேவை. நோன்பை நிறைவேற்றுவதற்கு ஆரோக்கியம் தேவை. நீங்க மறுமை சார்ந்த நன்மைகளை குவிப்பதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லைன்னா மறுமை நன்மைகளையே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிரமமா போயிடும். துன்யா நன்மை இழந்துடுவீங்க, மறுமையினுடைய நன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். எனவே நோயற்ற ஒரு வாழ்வு இருக்குது, அதுதான் குறைவில்லாத செல்வம் என்பார்கள். என்ற கோடி ரூபாய் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு கை இல்லையே அதான பிரச்சனை. என்னிடத்தில் 1000 கிலோ தங்கம் இருக்கிறது என்பது முக்கியம் இல்லை. இன்னும் 2 மாசம் செத்துருவேன்ட்டாங்களே மருத்துவர்கள், எதையும் சாப்பிட முடியாது கொள்ள முடியாது, சீக்கிரம் செத்து போயிருவோன்றாங்களே. அப்ப எது அவசியம் எது அவசியம் இல்லை என்பதை பிரித்து பார்ப்பதற்கு மனிதர்களுக்கு இன்னைக்கு முடியல. ஆரோக்கியம் என்பது இந்த துன்யாவில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இன்னும் தர வேண்டிய மிக அற்புதமான ஒரு செல்வம் என்ற ஒரு அடிப்படையை நாம் அனைவரும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை உணர்ந்ததனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை நீங்கள் பார்க்கலாம். தன்னுடைய இறைவன் யாருங்கிறத இப்ராஹிம் நபி தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன், அவன் தான் என்னை படைத்தான், எனக்கு நேர் வழி காட்டினான் என்று சொல்லிட்டே வராங்க. ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுறும் பொழுது எனக்கு நோய் நிவாரணம் தருபவனும் அவன் தான். நோயில மட்டும் விட்டுட்டான் நீங்க, அது ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை சோதனையாக மாறும். திருக்குரானில் அல்லாஹ் மற்றொரு இடத்துல சொல்றான், பஅசாய் வ தர்ரா, அவர்களை கடுமையான அந்த வறுமை நோய்களை கொண்டு அவர்களை நாம் சோதிக்கிறோம். ஹத்தா யக்கூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, ஈமான் கொண்ட மக்களும் இறை தூதரும் கேட்கிறார்கள், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று கேட்கிற அளவிற்கு அவர்கள் உழுக்கப்பட்டார்கள், ஆட்டுவிக்கப்பட்டார்கள் என்று திருக்குரான் சொல்கிறது. எனவே நோயை தருவதை அல்லாஹ் ஒரு சுன்னாவாக வைத்திருக்கிறான். நோய் வராத மனிதர்கள் யாருமே கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும். இந்த நோயை இஸ்லாமிய மார்க்கம் வருகிற வேளையில் சில நேரத்தில் அதை நற்செய்தியாகவும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நோய் என்பது என்னது? அது ஒரு சில நேரத்தில் நற்செய்தி. இது எதுக்கு இஸ்லாம் இப்படி சொல்லுதுன்னா, மனசை திடப்படுத்துறதுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹசனின், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துக்கம் துயரம் கவலை எல்லா விதமான இயலாமைகள் இது அனைத்திற்கும் ஹத்த ஷௌக்கத்தி யுஷாக்குஹா, காலில் தைக்கக்கூடிய முள் உட்பட அவருடைய பாவத்தில் சிலதை அல்லாஹ் கலட்டி விட்டு கொண்டே இருக்கிறான், உதிர்ந்து போய்கிட்டே இருக்கு. எனவே நோய் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும், இது அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு அடித்தளம். இது அல்லாஹ் எதை கொண்டு மன்னிப்பான்? ஒரு நபரை வழிபாட்டில் அதிகம் ஆர்வம் படுத்தும் மூலம் அந்த அவருடைய பாவத்தை மன்னிப்பான். ஒரு நபருடைய பணத்தை ஏழை எளியவருக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். சிலருக்கு சோதனைகளை கொடுப்பான், சிலருக்கு நோயை கொடுப்பான். வித்தியாசமான முறைகளில் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அப்படி மன்னிக்கிற ஒரு இடம் நோய் என்பதை மார்க்கம் சொல்கிறது. எனவே நோய் வந்துச்சுன்னா இறைவனை திட்ட வேண்டியதோ அல்லது இறைவனுக்கு எதிரான வசைபாட வேண்டியதோ மார்க்கம் சொல்லல. அது இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு வகை நற்செய்தி. அது அல்லது நீங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு வடிகாலாக இஸ்லாம் அதை தருகிறது. நோய் வந்தால் சுதாரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட்ட நிறைய மன்றாடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், மீண்டு வாருங்கள், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்று இஸ்லாம் அழைப்பு விடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான நோய் நிவாரணத்திற்காக வேண்டி நமக்கான சில பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தேர்வு செய்து நாம் நமக்காக, நமது குடும்பத்திற்காக, இன்ன பிற மனிதர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமே ஆனால் ஏராளமான நன்மைகளை அபிவிருத்திகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். கடைசி 10 ஆண்டு காலம் ஏராளமான யுத்த களங்களை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் அடைஞ்ச உடல் ரீதியான வலியை கூட யாராலும் அடைய முடியாது. மன ரீதியான வலியை தனியா வைங்க, உடல் ரீதியான வலி இருக்குல்ல, அதை கூட அடைய முடியாது. ஏன் அடைய முடியாது? எதிரிகளுடைய வாள்களுக்கு நெருக்கத்தில் நின்று சண்டையிட்ட யுத்தம் செய்த அல்லாஹ்வுடைய தூதர்
எல்லா விதமான யுத்தங்களிலும் தன்னால் முடிந்த அளவிற்கு கலந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற நாள் வரை தன்னுடைய அந்த கடைசி அந்த ஒரு வார காலம் ஒரு மாத காலம் வரை நோய் நொடிகளுக்கு ஆளாகாமல் கூடுமான வரை தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை நபி அவர்கள் செலுத்தினார்கள். அதுக்கு அவர்களுடைய பிரார்த்தனை மிக பிரதானம். அவருடைய வாழ்வியல் முறை மிக அடுத்த முக்கியமான ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் உணவு விஷயத்துல ஒரு சில முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்டார்கள். இப்ப நம்ம துஆ செய்யறதுனால இறைவன் நம்முடைய நோயை நீக்கி நிவாரணத்தை தருவான், அதுல மாற்றமே இல்லை. எந்த அளவிற்கு நோய் நிவாரணத்தை இறைவன் தருவான்னா, அல்லாஹ் நாடினால் அவன் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று உலக மருத்துவர்களை கைவிரித்த நபர்களாகவே நீங்கள் இருந்தாலும் சரி, எழுப்பி உங்களை உட்கார வைக்க அவனால் முடியும். அவனுக்கு அது சாத்தியம் தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செத்து போனவனை உயிர்ப்பிச்சவன் அல்லாஹ், அவனுக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. உசைர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரை மரணித்து 100 ஆண்டுகள் கழித்து உயிர்ப்பித்தவன் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவையை கொடுத்து அதை அறுத்து அதை அலையுங்கள் வரும் இப்ராஹிம் விட்டு அல்லாஹ் சொல்றான். வந்தது. அல்லாஹ்வுக்கு முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது. அவன் எல்லாவற்றையும் செய்வதற்கான ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அப்ப அந்த இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனைகளை முன்மொழிவதை மூலமாக மட்டுமில்லாமல் ஆரோக்கிய ரீதியான சில நடைமுறைகளையும் நாம் கடைபிடிக்கிற இடத்தில் இருக்கணும். பல மக்களை நீங்க பார்க்கலாம், ஏராளமான ஆரோக்கியத்துக்கு விரோதமான உணவுகளை உட்கொள்கிறோம். பலரும் நடக்கிறதுக்கு நீங்க மறந்துட்டோம். வாகனங்கள் வந்த காரணத்தினால நடப்பது நமக்கு தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலை உடல் பெருத்து விடுகிறது. அது இல்லாத நோய்களை எல்லாம் கொண்டு வருகிறது. புதிய புதிய நோய் இங்க தானே கண்டறியப்படுது. இந்த காலத்துல தானே எல்லா புதிய நோய்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய உடலை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் நமது பழக்க வழக்கங்களும் நம்முடைய சூழ்நிலைகளும் ஒரு காரணம். அப்ப ரசூலுல்லாஹ் அதை எப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்கிறத நம்ம கடைபிடிக்கணும். அதை ஒரு தனி செய்தியாக கூட பேசலாம். அப்ப அதிகமாக நம்முடைய உடலை கவனிக்கக்கூடிய காரியத்தில் நாம் அதிக முக்கியத்துவத்தை தருவதோடு இந்த பிரார்த்தனைகளை நாம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதில் ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகம் கேட்ட பிரார்த்தனைகள் ஒன்று சுனன் திர்மிதியினுடைய 3514வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரொம்ப சிம்பிளான வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, இறைவா உன்னிடத்தில் நான் சுகத்தை வேண்டுகிறேன். உன்னிடத்தில் எதை வேண்டுகிறேன்? சுகத்தை வேண்டுகிறேன். இது மறுமை ரீதியான சுகத்தையும் குறிக்கும், குறிப்பா இம்மையினுடைய சுகத்தையும் அது குறிக்கும். நிம்மதியான ஒரு காரியம். நோய் என்பதை நாம எப்படி நினைச்சிருக்கிறோம்னா, தலையில கையில காலில் வலி ஏற்பட்டால் நோய், அல்லது மாத்திரை மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நோய், நீங்க படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வரலைனாலும் நோய், நினைச்ச நேரத்தில் எந்திக்க முடியலைனாலும் நோய், சாப்பிட முடியலைனாலும் நோய், அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் நோய், வித்தியாசமான முறைகளில் நோய்களால் பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம். இங்க இருக்கிற எந்த நபருமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ற நபர் யாரும் கிடையாது. ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை, கம்ப்ளீட்டா நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன், என்னுடைய உடல் ரொம்ப அழகா இருக்குது என்ற நிலையில் நோயற்ற மனிதர்கள் என்று இங்க யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய நாம அதிகமாக உண்மையில் இந்த பிரார்த்தனை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. ஆஃபியா என்றால் சுகம், நிம்மதி, அப்படி பல்வேறு விதமான அர்த்தங்களை பொதிந்த ஒரு வார்த்தை. இறைவா உன்னிடத்தில் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். அதிகமா கேளுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருக்குல்ல, இது சிச்சுவேஷன் பிரார்த்தனை கிடையாது. சில பிரார்த்தனைகள் இருக்கிறது அந்த இடங்கள்ல ஓத வேண்டிய பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் இது அப்படிப்பட்ட பிரார்த்தனை இல்லை. எல்லா இடங்களிலும் நீங்க கேட்கலாம். இதை நீங்க சுஜூதுல கேட்கலாம், அத்தஹியாத்துல கேட்கலாம், அல்லாஹ்விடத்தில் தொழுது முடித்து கையேந்துகிற அந்த பிரார்த்தனைகள் கேட்கலாம். நடக்கும் போது, பயணிக்கும் போது, சமைக்கும் போது, வீட்டினுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது, வியாபாரங்களில் இருக்கும் போதும் நீங்கள் கேட்கலாம். மிக அற்புதமான ஒரு வார்த்தை. நபி அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா உன்னிடத்தில் நான் சுகத்தை, ஆரோக்கியத்தை நான் வேண்டுகிறேன் என்று கேட்ட துவாவை திர்மிதி என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலும் அகமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான துவா சஹீஹ் முஸ்லிமினுடைய 5229வது நபிமொழி. நபி அவர்கள் இந்த பிரார்த்தனை கேட்கிறாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரி, வஆஃபினி, எனக்கு நீ ஆரோக்கியத்தை வழங்கு, வர்சுக்னி, எனக்கு நீ உணவையும் வழங்கு.
இம்மை மறுமையினுடைய மிக அடிப்படை ரசூலா கேட்டாங்க 4 வார்த்தை. அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. இறைவா எனக்கு மன்னிப்பை தா. அது மறுமையினுடைய வெற்றிக்கான அஸ்திவாரம். அதுதான். எனக்கு நீ அருளை பொழி. இப்ப கிடைச்சத போக இன்னும் எவ்வளவோ அருள்கள் எனக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அதே நேரத்தில் எனக்கு ஆரோக்கியத்தையும் உணவையும் இறைவா நீ தா என்ற இந்த பிரார்த்தனையை நாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹ் இதையும் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். மன்னிப்பை, அருளை, அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை, அதே நேரத்தில் இறைவனிடத்தில் உணவையும் நபி அவர்கள் எதிர்பார்த்து கேட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சில குறிப்பிட்ட நோய்களை குறிப்பிட்டு இதுல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு துவா அபூதாவத்தினுடைய 1554வது நபிமொழி. அவுஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரஸ். இறைவா, தொற்று நோயில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு. தொற்று நோயை பத்தி இஸ்லாம் தனியா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. அப்படின்னா என்னங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம். தொற்று நோயை விட்டு இறைவா எங்களை பாதுகாத்து விடு. ஒல் ஜுனூன், ஜன்ன என்ற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் ஜுனூன். பைத்தியமாக மாறுவதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. மனநோய், பைத்தியம்னா இந்த சட்டையை கிழிச்சிட்டு போறது மட்டும் பைத்தியம் கிடையாது. நமக்கு அப்படிலாம் வராது, பிரச்சனை இல்ல, நம்ம அப்படிலாம் இல்ல. தற்கொலை சிந்தனை வருது இல்ல, அது பைத்தியம் அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையின் காரணமாக உங்கள் தூக்கத்தை நீங்க இழக்கிறீங்கல்ல, அது ஒரு வகையான மனநோய். அது உணவை இழப்பீங்கல்ல, அது ஒரு வகையான மனநோய். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்கள் வேற ஏதோ ஒன்றை சிந்தித்து உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிகழ்வில் ஈடுபட்டாலும் சரி, அதெல்லாம் ஒரு வகை மனநோய். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒல் ஜுனூன், எல்லாம் மனநோயிலிருந்து நீ பாதுகாத்து விடு. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு மனநோயே வராது. அது அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி. வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்கள் தோழர் பைத்தியக்காரரே இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அதை கேட்கிறாங்க. நமக்கு இந்த வாக்குறுதி கிடையாது இல்ல. நீங்க யாரு பைத்தியம்லாம் கிடையாதுப்பா, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க நல்லா சொல்லியிருக்கிறானா. நபியே இந்த பிரார்த்தனை கேட்கிறாங்கன்னு நம்ம கேட்க அதிக அருகதை நமக்கு இருக்கு, அதிக தகுதி நமக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இறைவா, தொற்று வியாதிகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு, மனநோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு. ஒல் ஜுதாமி ஒமின் செய்யில் அஸ்காம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இறைவா, மிக மோசமான நோய்களை விட்டும் அதே நேரத்தில் வெண்குஷ்ட நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள் என்பதை அபூதாவத்தினுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹ் இதுல முக்கியமா எதை சொல்றாங்க? வெண்குஷ்டம் என்ற ஒரு நோய், தொற்று வியாதிகள், அதே போன்று மனநோய், இன்னும் சில மோசமான நோய்கள், அது என்னெல்லாம் மோசமான நோயெல்லாம் இருக்குதோ அது எதையும் எங்கள்கிட்ட கொண்டு வந்துடாத என்று நபி அவர்கள் நோயை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த இஸ்லாத்துக்கு விரோதமான மனநிலை கொண்ட, இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனம் செய்யக்கூடிய சில நபர்களால் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்பட்டது. முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, நோய் வந்தால் மருத்துவம் பார்க்க மாட்டாங்க, அவங்க நோய் உடம்புல வச்சுக்கோங்க, அப்படி பரப்புவாங்க, அதுக்கு பிறகு கொரோனா ஜிகாது, அப்படி எல்லாம் விஷமத்தனமான கருத்துக்கள்லாம் பரப்பப்பட்டது. இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி தாயின் தவாவுன் அப்படின்னாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் உலகத்துல மருந்து இருக்கு. அல்ல மருந்தை இறக்காமல் நோய் இறக்கிறது இல்லை. ஒரு நோய் இறக்கணும்னா அதுக்கான சொல்யூஷனை சேர்த்து இறக்குவோம். அது வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பதன் மனிதனுடைய வேலை. எனவே மருத்துவம் பார்ப்பதை இஸ்லாம் ஆர்வமூட்டுகிறது, அதுக்கு வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹ் இந்த துஆவில இருந்து எதை எதிர்பார்க்கிறாங்க? நோய் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும், வெண்குஷ்டம் வந்துடக்கூடாது, பைத்தியம் முடிச்சிடக்கூடாது, இன்னும் தொற்று வியாதிகள் வந்துவிடக்கூடாது என்பதில் நபி அவர்கள் அதிக கவனத்தோடு இருந்தார்கள். அந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன கேள்வி வரும்னா, தொற்று வியாதின்னு ஒன்று இருக்குதா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? தொற்று வியாதி கிடையாதுன்னா, தொற்று வியாதி இல்லை, ஆந்தை சகனம் இல்லை, பறவை சகனம் இல்லை, ஒலா தீயரத்த ஒலா ஹாமத்த ஒலா சஃபர், சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஏன் தொற்று வியாதியை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்றால், தொற்று வியாதின்னு ஒன்று இருக்கு, அது மாற்றம் இல்லை. ஒரு வியாதி வரும், அது பரவ ஆரம்பிக்கும். அது தண்ணீர்ல பரவும், காத்துல பரவும், பயன்படுத்துகிற பொருட்கள்ல பரவும்,
ஒரு தும்மல்ல இருமல்ல பரவிடும். பரவக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, அப்படிதான் அமைச்சிருக்கிறான். சில நோயெல்லாம் பரவாது. ஒரு சில நோயெல்லாம் இருக்குது, அது பரவாது. இப்ப தலைவலி நமக்கு வந்திருக்குது, நம்ம பயன்படுத்தின ஒரு கப்பு ஒருத்தர் குடிச்சதுனால அவருக்கு தலைவலி வந்துன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. சில நோய்கள் பரவக்கூடியது இல்லை, சில நோய்கள் பரவும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தொற்று வியாதி இல்லைங்கிறாங்க. அது எதனால சொன்னாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் இவனால வந்துச்சுன்னு பேசாதீங்க, இதால வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வால வந்துச்சு, அல்லாஹ் உங்களுக்கு நாடிட்டா வந்துருச்சு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, அம்மை நோய் வரும், ஒருத்தருக்கு வரும், அடுத்து வரும், அடுத்து வரும், 3 பேருக்கு வரும், ஒருத்தர் தப்பிச்சிருவார். முதல்ல உள்ளவர் மூலமா தான் 2வது உள்ளவருக்கு வந்திருக்குன்னா, 2வது உள்ளவர் மூலமா தான் 3வது உள்ளவருக்கு வந்திருக்குன்னா 4வது உள்ளவருக்கு வந்திருக்கணும், வரல இல்ல. அப்ப அது அல்லாஹ் தந்தா நம்பிக்கைங்க. அப்படித்தான் மார்க்கம் சொல்கிறது. நோயை தரக்கூடியவனும் அல்லாதான், நோய்க்கான நிவாரணத்தை தரக்கூடியவன் அல்லாதான். ஆனா அதே நேரத்துல பாதுகாப்பா இருந்துக்கங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபிர்ரு மினல் மஜ்தூம் ஃபிராரக்க மினல் அஸத். சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி வெண்குஷ்ட நோயாளி கண்டு ஓடுங்கன்னு ரசூலுல்லாஹ். அதுக்கு என்ன அர்த்தம்? வெண்குஷ்டம் பரவும், அவங்க பயன்படுத்தின பொருளை நீங்க பயன்படுத்த அந்த நோய் உங்களுக்கு வரும். அப்ப எதுக்கு இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க? ஜாக்கிரதை இருக்கிறது இருந்துக்கங்க, எதெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும் இருந்துக்கங்க. அதை மீறி நோய் வந்துருச்சா அல்லாஹ் தந்தான்னு முடிவெடுங்க. இது யார் தரல? பக்கத்தில் இருந்த நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களால், அண்டை வீட்டார்களால், இவர்களால் அவர்களால் வந்துச்சுன்னு முடிவெடுக்காது. அது அல்லாஹ் தந்துட்டான். அல்லாஹ் உன்னில பரவ வச்சு அப்படித்தான் இவன் மூலமா தான் எனக்கு வந்துச்சுன்னா, அவன் பக்கத்தில் இன்னொருத்தன் இருந்தானே அவனுக்கு வரலையே, அவன் அண்ணன் தம்பி இருந்தான் அவனுக்கு வரலையே, அவன் பிள்ளைங்க இருந்துச்சு அவனுக்கு வரல, எனக்கு தானே வந்திருக்குது, இது இறைவன் தந்தான் என்ற முடிவை எடுக்க இஸ்லாம் சொல்லுதே தவிர, தொற்று வியாதி என்ற ஒன்று இருக்கு, அல்லாஹ் நாடினால் அது பரவத்தான் செய்யும், அது மாற்றம் இல்லை. நீ உங்களுக்கு நோய் வந்தால் இறைவனால் வந்தது என்று முடிவெடுங்க என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் மோசமான நோய் என்பதனால் இதை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னார்கள், தேடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்ட மிக அற்புதமான இன்னொரு துவா, எப்ப நமக்கு நோய் வரும் என்றால் இறை அருளில் இருந்து தூரமாகும் போது வரும். சில நேரத்தில் நோய் வரும், அது இறைவன் அருளுக்காக வேண்டிய வரும். நம்ம முன்னாடி ஆரம்பத்தை சொன்னோம், நபி அவர்கள் சொன்னார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. யாருக்கு அல்லாஹ் நலனை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு அல்லாஹ் ஆளாக்குவான். ஒருத்தருக்கு நன்மை நாடிட்டான், நீங்க கடுமையா போட்டு அல்லாஹ் சித்திரவதைப்படுத்துவான் துன்யால. ஏன்? நீ தான் ஆகிரத்துல உயர்ந்த இடத்துக்கு போற இல்ல, அப்ப மேலும் கொஞ்சம் அடிவாங்க, அதனால என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும் சொல்லி சிலர் சித்திரவதை செய்வான் அல்லாஹ் துன்யாவில். நபிமார்கள் அப்படிப்பட்டவர்கள், கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள். அதற்கடுத்து வந்த சஹாபாக்கள் பெருமக்கள், அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள். இந்த சோதனையினுடைய வடிவத்தில் நோயும் ஒன்று. அதே நேரத்தில் நோயை பொறுத்தவரை அது நலனுக்காக வருவதை போன்று அல்லாஹ் சிலரை தண்டிப்பதற்கும் நோயை கொடுப்பான். நோய் எப்படி கொடுப்பான்? தண்டனைக்காகவும் வரும். அதனால ரசூல் அது தண்டனையாக மாறிவிடுமோ என்பதற்கு கேட்ட ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 5289வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறாங்க, பாருங்க, எவ்வளவு ஆழமான இறை நம்பிக்கை இருந்திருந்தால், எவ்வளவு ஆழமான இறைவனை பற்றி ஒரு பயம் இருந்திருந்தா அந்த வார்த்தை வந்திருக்குன்னு பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக்க. யா அல்லாஹ், உன்னுடைய அருள் நீங்குவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். நிறைய அருளை கொடுத்திருக்கிற, டக்குன்னு எடுத்துட்டேன்னா அது நீங்கிடக்கூடாது, அது நிரந்தரமா எங்களுக்கு இருக்கணும். உன் அருள் நீங்குவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ கொடுத்த ஆரோக்கியம் மாறிவிடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னைக்கு நான் தரகாத்திரமா இருக்கிறேன், நாளைக்கு மாறிடலாம், கீழே விழுந்துடலாம், கை கால் உடஞ்சிடலாம், என்னனாலும் பிரச்சனை வந்துடலாம். எது வர்றதுக்கும் உங்க இல்லதான் இருக்கு. உன்னுடைய நீ தந்த ஆரோக்கியம் மாறிவிடுவதை விட்டும், ஓ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக்க, உன் தண்டனை திடீரென்று வருவதை விட்டும், ஓ ஜமஇ சஹத்திக்க, உன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்தில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். 4 பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பெல்லாம்? இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக்க. யா அல்லாஹ், உன்னுடைய அருள் மாறுவதை விட்டும் நீங்குவதை விட்டும், ஓ தஹவ்வலி ஆஃபியத்திக்க, நீ கொடுத்த ஆரோக்கியம் மாறுவதை விட்டும், ஓ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக்க, திடீரென்று உன் தண்டனை வருவதில் இருந்தும், ஓ ஜமஇ சஹத்திக்க, உன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்தில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். துன்யாவுடைய மொத்த அழிவுற்ற சொல்ல கட்டாங்களா பாதுகாப்பு? இதுக்குள்ளதான் அல்லாஹ் தரக்கூடிய சோதனை 4க்குள்ளதான் வரும்.
ஒன்று என்னவா இருக்கும், அல்லாஹ் கொடுத்ததை எடுப்பான். அல்லது என்னவா இருக்கும், கொடுத்ததை மாத்துவான். அல்லது என்னவா இருக்கும், புதிதாக ஒரு பிரச்சனை அல்லாஹ் கொடுப்பான். இதுக்குள்ளதானே வரும். பிரச்சனைன்னு வந்தா என்னவா இருக்கும், இருக்கிறது போகும், இருக்கிறது மாறும், புதுசா ஒரு பிரச்சனை வரும். அப்படித்தானே வரும். ரசூல் அதை மூணையுமே இதுல கேட்டாங்க. யா அல்லாஹ், இருக்கிற அருளை எடுத்துறாத, நீ கொடுத்த ஆரோக்கியத்தை மாத்திராத, புதிதாக உன்னுடைய தண்டனை திடீரென்று எங்கள்கிட்ட நீ கொண்டு வந்து விடாதே, உன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்திடம் இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இதில் அன்றாட ரசூலா கேட்ட துவா, ரசூலா வளமையாக கேட்ட நேரம் குறிக்கப்படாத துவாக்கள். சில துவாக்கள் நேரம் இருக்குல்ல, இதுக்கு நேரம்லாம் கிடையாது. ரசூலா வாய்ப்பு இருக்கும் போது அந்த மாதிரி துவாக்களை ஓதி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது போன்ற துவாக்களை நாம் அதிகமாக கேட்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் நோயாளிகளை நலம் விசாரிக்க சொல்லி நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில், அண்டை வீட்டாரில், சமுதாயத்தில் நாம் நோயாளிகள் என்று நம்மள நிறைய பேர் இப்ப நோயாளி தான், அது வேற. உண்மையில் யதார்த்தமான காரியங்களை செய்ய முடியாத இடத்தில் தள்ளப்பட்டு ஒரு பலகீனத்தில் வீட்டில் முடங்கி இருக்கக்கூடிய நிலையிலோ அல்லது தன்னுடைய இயல்பான காரியங்களை செய்ய முடியாத நிலையிலோ சிலர் தள்ளப்படுகிற அந்த நோயாளிகளை நீங்க நலம் விசாரிங்க அப்படிங்கிறாங்க. நலம் விசாரிக்க காசா? காசு கிடையாது. சமுதாயம் அப்படி உருவாக்கிருச்சு. ஒரு ஆளை போய் நலம் விசாரிக்க போனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும், 1 கிலோ ஆப்பிள் வேணும், அது கொண்டு போனாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம். இஸ்லாம் சில நபர்களை சந்திக்கிற இடத்துல அந்த அன்பளிப்புங்கிறத காட்டி தரல. எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க. திருமண சபைக்கு ரசூலா போயிருக்கிறாங்க, அப்படித்தானே? துவா ஓதி இருக்கிறாங்க. ரசூலா யாருக்காவது அன்பளிப்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல. நோயாளிகளை சந்திக்கிற ரசூலா போயிருக்கிறாங்க, எங்கேயாவது அன்பளிப்பு கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. நம்ம என்ன செய்வோம்? திருமண சபையில் அன்பளிப்பு, மொய்ப்பணம் அப்படின்னு கொடுக்கணும். நோயாளிகளை சந்திச்சா ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்தை நம்ம உருவாக்கி வச்சுட்டோம். இதன் விளைவு என்ன தெரியுமா? இப்ப எல்லாமே காசுன்னு ஆயிடுச்சு. அந்த வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்திருக்குதாமே, போய் பார்த்துட்டு வருவோம், வேண்டாம், இப்ப காசு இல்லை ஆயிடுச்சா? இந்த வீட்டில் ஒரு நபர் திருமணத்திற்கு பேசியிருக்கிறாங்க, அந்த பெண்ணை, இந்த மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துருவோம், என்ன ஏதுன்னு அதை பத்தி கேட்டு வந்துருவோம். இவர் நோயாளியா இருக்கிறாராமே, அவரை போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம். அல்லது இந்த குடும்பம் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குதாமே, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வருவோம். எந்த இடத்துக்கு இப்ப மனிதர்கள் நீங்க சந்திக்க போனாலும் எல்லாம் காசுன்னு ஆயிடுச்சு. ரசூலா அப்படி எங்கேயுமே எந்த அன்பளிப்பும் கொடுத்தது கிடையாது. நீங்க எந்த நிகழ்வு எடுங்க, எங்கேயாவது ரசூலா அன்பளிப்பு கொடுத்தாங்களா? கிடையாது. இது சமுதாயம் உருவாக்கிய ஒரு வகையான சுமை. இது ரசூலா அன்பளிப்பை கொடுக்காதவங்களா? நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரசூலாவுடைய அன்பளிப்புகள் முன்னால், ரசூலாவுடைய தர்ம சிந்தனைகளுக்கு முன்னால் நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அள்ளி அள்ளி கொடுத்து ரசூலாவுடைய கைகள் சிவந்த அளவிற்கு ஒரு பெரும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனா இந்த இடத்த கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இது மக்களுக்கு சுமையாகும். பணம் இருக்கிறவன் கொடுத்துருவான், பணம் இல்லாதவன் போகவே மாட்டான், அப்படிதானே? ஒரு குழந்தை பிறந்து இருக்குதுன்னா சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய துவாவை எதிர்பார்த்து அந்த தாய் தந்தை இருப்பாங்க. எல்லாரும் துவா செய்யணும், நம்ம பிள்ளை துன்யாலையும் ஆகிரத்திலும் நல்லா இருக்கணும், மக்கள்லாம் பார்த்து துவா செஞ்சிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து இருப்பாங்க, அப்படிதானே? இல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு போனாதான் போக முடியும் அப்படின்னா 4 பேர் போவாங்க, அவ்வளவுதான். ஏழைகள் போக மாட்டாங்க. இல்ல நம்ம போனா ஏதாவது பார்ப்பாங்க, நம்ம எதுவும் கொடுக்கறதுக்கு மாட்டோம், இல்ல நம்ம போகலாம், அந்த பிள்ளை நாளைக்கு எந்திரிச்சு நடந்து வந்தாலும் பள்ளியாசல பார்த்துக்குவோம், தெருவில் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலை உருவாகும். அப்ப இதை மார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோயாளியை நலம் விசாரித்தல் என்பதை ஒரு கடமையாக சொல்லித் தருகிறார்கள். வஇயாதத்தில் மரீது, நோயாளிகளை நலம் விசாரித்து விட்டு வருவது இருக்கிறதே, அது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் நீங்கள் குருஃபாவில் இருக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே குருஃபான என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்க கனிகளை பறிக்கிற இடம். நாங்க சொர்க்க கனியை பறிக்கிறதுக்கு பேர் இருக்குல்ல, அது பேர் குருஃபா. நீங்க நோயாளி நலம் விசாரிக்க போறீங்கன்னா உண்மையில நீங்க எங்க போறீங்க? சொர்க்கத்துக்கு போயிட்டு வரீங்க. அங்க நலம் விசாரிக்கிறீங்கன்னா உண்மையில என்ன பண்றீங்க? சொர்க்க பழங்களை பறிக்கிறீங்க. அங்க இருந்து வரீங்கன்னா எங்க இருந்து வரீங்க? சொர்க்கத்திலிருந்து வரீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போங்கிறதான் ரசூலுல்லாஹ் நோய் நலம் விசாரிப்பதற்கு செல்லுங்கள் என்று காட்டி தந்தார்கள். அது ஒரு அமல் ஆயிடுச்சா? இப்போ தொழுகை அமல், அதுல எவ்வளவு ஆர்வம், அல்லது குர்ஆன் ஓதுவது அமல், அதுல எவ்வளவு ஆர்வம், இதுல ஆர்வப்படுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. யாராவது நோயாளியா தயவுதாச்சனே பார்க்காதீங்க, நேர போங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஒரு நாள் நல்லா வார்த்தை, அவ்வளவுதானே. வேற என்ன சொல்லிட போறோம்? நம்ம சொல்றதுனால அவருக்கு என்னன்னா காசு பணம் கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி ஒருவேளை அவருடைய ஆரோக்கியத்திற்கு ஊந்துகோலா அமையும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரிலாம் சில நோயாளிகள் இருந்து எவ்வளவு பேர்லாம் தேறி வந்திருக்கிறாங்க. நீங்க தைரியமா இருக்கணும்
அல்லாஹ் கூட தான் இருக்கிறான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை லேசாக்கி வைப்பான் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொல்றது பிரச்சனையா? பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் சொல்லுவதால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்க கனியை பறிக்கிறீர்கள் என்றார்கள் நபி அவர்கள். அங்க சில துஆக்களை நபி அவர்கள் கற்றுத்தராங்க. அதுல ஒரு துஆவை பாருங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஅஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபி அவர்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரினுடைய 5746வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், இறைவா மனிதர்களுடைய எஜமானனே, அதிஹிபில் பாஸ், இந்த நோயை நீ நீக்கிவிடு, இஷ்பிஹி, இவருக்கு நீ நிவாரணம் வழங்கு, அந்த ஷாஃபி, இந்த ஷாஃபிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? இது அல்லாஹ்வுடைய பேர்ல ஒண்ணு, நோய் நலம் தரக்கூடியவன் அர்த்தம். அந்த ஷாஃபி, நீ நோய் நலம் தரக்கூடியவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உனது நோய் நலனை தவிர வேற எந்த நோய் நலனும் கிடையாது. நீ ஒரு ஆளுக்கு நோய் நலம் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா உலக மருத்துவர்களே வந்து காப்பாற்ற முடியுமா? முடியாது. நீ ஒரு ஆளை காப்பாற்றணும் முடிவெடுத்துட்டா உலகமே சேர்ந்து அவனுக்கு நோயை கொடுக்க நினைச்சா முடியுமா? முடியாது. நோயை தருவதும் நிவாரணத்தை தருவதும் உன் கையில இருக்கு. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, மருத்துவம் என்றால் நிவாரணம் என்றால் அது ஓன் நிவாரணம் தான். ஷிஃபா அன் லா யுகாதிரு ஸகமா, எந்த விதமான மிச்சம் மீது வைக்காமல் நோயை முழுமையாக நீ எடுத்து விடு என்று நபி அவர்கள் இந்த பிரார்த்தனையை நோயாளிகளை நல விசாரிக்க சென்றால் கேட்பார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடியும். ஒரு துவா, ஒரு 4 நல்ல வார்த்தை. ரசூல் அங்க போற இடத்துல நல்ல வார்த்தைகள் நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய் நலம் விசாரிப்பதற்கு ரசூலா போறாங்க. அவர் நினைக்கிறார் இப்ப வந்து நோய் வந்து நமக்கு மௌத்தே தந்துரும். அவர் மௌத் ஆகல, அதுக்கப்புறம் 9 வருஷம் வாழ்ந்தார் அவர். ஆனா அவருக்கு ஒரு பயம், செத்து போயிருவோம் போல, இப்பமே வந்து என்ன செஞ்சிருவோம், உயில் எழுதி வச்சிருவோம், யார் யாருக்கு என்னென்ன இதுங்கிற மாதிரி பங்கு பிரிச்சிருவோம் முடிவெடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குமான நலன் குறித்து ரசூலுல்லாஹ் அங்க ஏவினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே அந்த நபருக்கு அவருடைய குடும்பத்திற்கான நலன்களை குறித்த பேச்சுக்களை நோய் நலம் விசாரிக்க செல்லும் போது ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு நோய் நலம் விசாரிப்பதற்கான வழிமுறையாக மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதே துஆவை கொஞ்சம் வார்த்தையை மாத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கிறாங்க. அந்த செய்தி சஹீஹ் புகாரி 5742வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதுஹிபில் பாஸ், மனிதர்களுடைய இறைவனே நீ நோயை நீக்கிவிடு, இஷ்ஃபி அந்த ஷாஃபி, நிவாரணத்தை வழங்கு, நீ தான் நிவாரணத்தை வழங்கக்கூடியவன், லா ஷாஃபிய இல்லா அந்த, உன்னை தவிர வேற யார் நிவாரணத்தை தருவா, ஷிஃபான் லா யுகாதிரு ஸகமா, நோயை மிச்சம் வைக்காமல் முழுமையாக இறைவா நீக்கிவிடு என்ற இந்த பிரார்த்தனையை நீங்க கேளுங்க. நம்மள அதிகமான நபர்கள் துஆக்கள் மீது ஒரு நாட்டம் கிடையாது, நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை தான் இருக்கிறோம். நடக்காதுன்னு யாருக்கு என்ன இல்லை, நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், 50% வாய்ப்பு தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி கிடையாது. துஆவின் மூலமாக நடக்காது என்ற காரியங்களையும் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அல்ல. நீங்க கேட்க மாட்டீங்களான்னு அல்ல எதிர்பார்க்கிறான், நீங்க கேட்ட அவன் தரதுக்கு தயாரா இருக்கிறான். அவன் தரான் அப்படின்னா நீங்க பொருளாதாரத்தை செலவழித்து பெறுகிற ஆரோக்கியத்தை, மக்களிடத்தில் நீங்கள் மன்றாடி பெறுகிற ஆரோக்கியத்தை விட பெருங்கொண்ட நலனை பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு நொடி பொழுதில் தந்து விடுவான். அது அவனால முடியும். எனவே அதை உணர்ந்து நமக்காகவும் சரி, நம்முடைய சமுதாயம், குடும்பங்கள், மற்ற மக்களுக்காகவும் நோய் நலம் விசாரிக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கணும். அதே போன்று ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்ட ஒரு முக்கியமான ஒரு துவா, இது குர்ஆன்ல இடம்பெறுகிற ஒரு துவா. இந்த துவாவை எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதிகமாக இந்த துவாவை கேட்பாங்க. ஒருவேளை இதை கேட்க வேண்டாம், வேற ஒண்ணு கேட்க வேண்டிய இடமா இருந்தா கூட இதை சேர்த்துக்குவாங்களாம். வேற ரசூலுல்லாஹ் யுத்த களத்துக்கு போறாங்க, ஒரு பேச்சுக்கு வைங்களேன், யுத்த களத்துல கேட்க வேண்டிய துவா என்னவா இருக்கும்? எல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடு, எங்களுக்கு என்ன கொடு, வெற்றியை தந்துரு, யாரெல்லாம் வந்து அநியாயம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் நீ வந்து பார்த்துக்கொள். இதான் ரசூலுல்லாஹ் யுத்த களத்துல கேட்டா அதெல்லாம் கேட்பாங்க. அங்க போய் வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு வேற துவா கேட்டா கூட இதை சேர்த்துக் கொள்வார்கள், அந்த துவாவை இணைத்துக் கொள்வார்கள் என்பது நபியினுடைய வழக்கமாக இருந்தது. என்ன துவா என்றால், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இம்மையில் எங்களுக்கு நலனை தா, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நலனை தா, வகீனா அதாபன்னார், நரகத்தில் இருந்து எங்களை நீ தற்காத்து விடு, பாதுகாத்து விடு என்று
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இது குர்ஆன்ல வருது துவா, இப்படி கேட்கறவங்க தான் ஈமான் கொண்டவங்க நல்லா சொல்றான். ரசூலுல்லாஹ் இந்த துவாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? எப்பவும் நபியினுடைய நாவில் இந்த துவா இருக்கும். ஒருவேளை வேற ஒரு துவா கேட்கறதா இருந்தா கூட இதை சேர்த்து இணைத்து நபி அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. இந்த துவாவுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்க பாருங்க. இம்மை நலனை தாங்கங்கிறாங்க, தான் கேட்கிறாங்க. ஆரோக்கியத்தை விட மிக பிரம்மாண்டமான இம்மையினுடைய வேற ஒரு நலன் என்னவா இருக்கும்? இல்ல ஹிதாயத்து வழிபாடு அதெல்லாம் மறுமை சார்ந்தது. இம்மை நலன் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்துக்கு மிஞ்சி ஒரு நலன் என்ன இருக்கு? உங்களுக்கெல்லாம் நிரந்தர ஒரு நீங்க மவுத்து வரைக்கும் உங்களுக்கு நோயே வராதுங்கிற ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான். குடும்பம் உங்களை நிராகரிச்சா உங்களுக்கு பயம் இருக்குமா? எனக்கு தான் ஆரோக்கியம் இருக்க, சாகர வரைக்கும் நான் தெம்பா இருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருவேன். சொத்து பத்து போயிடுச்சு பயம் இருக்குமா? உலகமே உங்களை வந்து நிராகரிக்கிறது பயம் இருக்குமா? இருக்காது. இந்த ஆரோக்கியம் அவ்வளவு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். அப்ப அல்லாஹ் கிட்ட இம்மையினுடைய நலனை ரசூலா கேட்கிறாங்கன்னா ஆரோக்கியம் தான் அதுல பிரதானம். ஆரோக்கியத்தை கடந்து கல்வி, கல்வியை கடந்து பொருளாதாரம், அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளில் இறைவா இம்மையின் நலனையும் மறுமையினுடைய நலனையும் தான், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்பதை அதிகமாக கேட்பார்கள். சஹீஹ் முஸ்லிமினுடைய 5216வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் இந்த துவா எதனால நம்ம அங்க குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்த சாத் பின் அபி வக்காஸ் ஒரு நபித்தோட சொன்னோம்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோட சந்திக்க போறாங்க, நோய் நலம் விசாரிக்க. அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப மெலிஞ்சிட்டார். இந்த நோய் வந்த ஒருத்தருடைய உடம்பை அப்படி மாத்திரும். ஆளு மெலிஞ்சி இந்த கோழி குஞ்சியை போன்று மாறிவிட்டார். அது சுருங்கி ரொம்ப பலகீனப்பட்டார். இனிமேல் இவர் தேர்வாராங்கிற அளவுக்கு ஆயிட்டார் ஆளு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீ ஏதாவது துவா செஞ்சியாப்பான்னு கேட்கறாங்க. நான் கேட்டேன். நீ என்னன்னு கேட்ட சொல்லு. யா அல்லாஹ், நான் சில பாவங்களை செஞ்சிருப்பேன், இதுக்கெல்லாம் மறுமையில நீ தண்டனை தரதுக்கு முடிவெடுத்தா இம்மையில கொடுத்து கழிச்சிரு, இப்படி நான் துவா செஞ்சேன்ட்டார். ரசூலுல்லாஹ் அதை கேட்டோன்னு துடிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தண்டனை கொடுக்கணும் முடிவெடுத்தா அது இம்மையில கூட தாங்க முடியாது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா 60 வருஷம் வாழ போறோம், 80 வயசுல கூட மௌத்தாக போறோம், அப்படிதானே? அவன் தண்டிச்சு எவ்வளவு வயசு வரைக்கும் தண்டிப்பான்? 80 வரைக்கும் தான் தண்டிப்பான். ஆனா நம்ம 1000 வருஷம் வாழ போறோம், 80 வருஷம் வரைக்கும் சகிச்சுக்கலாம், தாங்கிக்கலாம். அதெல்லாம் ஏதாவது மறுமையில எல்லாம் தரதுன்னு கணக்கு வச்சிருந்தா எல்லாத்தையும் சேர்த்து இங்கே தந்துரு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த துவா சொல்லி கொடுக்குறாங்க. நோய் நலம் விசாரிக்க போன இடத்துல, இறைவா இம்மையிலும் நலனைத்தான் மறுமையிலும் நலனைத்தான் கேளுங்க. அவன் கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு, அவன் கொடுக்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கணும், நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். நம்ம கேட்டா அவன் என்ன செய்ய போறது இல்ல, நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு இம்மையிலும் நலன் வேணும் மறுமையிலும் நலன் வேணுமா அப்படி அவன் கேட்க மாட்டான். நீங்க கேட்டா அவன் கொடுப்பான். நீங்க கேட்கிற இடத்துல இருங்க. நீங்க அல்லாஹ் கஞ்சன மாதிரி காட்டுறீங்க, அதுதான் எனக்கு அர்த்தம். இல்ல அவன் வந்து மறுமையில இம்மையில கொடுத்தான்னு மறுமையில கொடுக்க மாட்டான், அல்லது மறுமையில கொடுத்தா இம்மையில கொடுக்க மாட்டான், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பான், நம்ம ஒண்ணு மட்டும் கேட்போம் அப்படிங்கிற எண்ணத்தை தானே உருவாக்குது. ரெண்டுலையுமே கொடுக்கக்கூடியவன் அல்ல, அவன் நினைச்சா கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல அல்லாஹ் எப்படி வாழ வச்சான்? அவரை மாதிரியான ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த இன்னொரு நபி பார்க்க முடியாது. அப்படி ஒரு செல்வத்தை கொடுத்தான். செல்வம் இருந்துட்டாலே பெரும்பான்மையான சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுருமில்ல. ரசூலுல்லாஹ் மாதிரி பட்டினியில் இருந்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் மாதிரி வந்து பெரிய பெரிய சிரமத்தை அனுபவிச்சிருப்பாங்களா? கிடையாது. சரி, அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் யுத்த களத்தில் பல சிரமங்களை அனுபவிச்சாங்க. சுலைமான் நபிக்கு அந்த பிரச்சனை உண்டா? ஜின்கள் தங்களுடைய யுத்த களத்தின் போர்ப்படை வீரர்கள், என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப இம்மையோ அல்லாஹ் சுலைமான் நபியே அவர்களுக்கு தனியா பல சோதனைகள் வந்திருக்கும், அது மாற்றமே கிடையாது. சோதனைகளை இல்லாத நபி போல அப்படி நினைச்சிடாதீங்க. நபிமார்கள் தான் அதிகமா சோதிக்கப்பட்டாங்க. யதார்த்த பார்வையை கொண்டு பாருங்க. ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு செல்வ செழிப்புடன் கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா இதுக்கு மேல என்ன சுகம் வேணும் அப்படிதான் நம்ம நினைப்போம். அந்த சுகத்தை கொடுத்த அல்லாஹ் சுலைமான் நபிக்கு மறுபடியும் சொர்க்கத்தையும் கொடுக்கத்தான் போறான். அல்லாஹ் நினைத்தால் 2 உலகத்திலும் நன்மை தருவான், அல்லாஹ் நினைச்சா 2 உலகத்திலுமே தீமையும் தருவான், பாதிப்பையும் தருவான். நீங்க எதை கேட்கறீங்கிறதா இருக்கு. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இம்மை மறுமையினுடைய நலனை குறித்து கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நோய் நலம் விசாரிக்க போன இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இது சில பேர் வந்து அரபுல மட்டும் பயன்படுத்துறாங்க. இது அரபுல பயன்படுத்துற வார்த்தை இல்ல, மற்ற துவாலாம் நீங்க அரபுல தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. இது வந்து ஆறுதல் தருகிற வார்த்தை. இது அரபுல சொல்றது மட்டும் இல்லை, அது அவருக்கு தெளிவுபடுத்துறது. லா பஅஸ தஹுருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் குணமாயிரும், அல்லாஹ் நாடினா என்ன ஆயிரும்? குணமாயிரும், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் தருகிற ஒரு வார்த்தை. எனவே நீங்க அதை அரபுலையும் சொல்லுங்க, தமிழ்லையும் இதை தெளிவுபடுத்துங்க. இது என்ன துவாங்கிறது? கவலைப்படாதப்பா, அல்லாஹ் லேசாக்கி வைப்பான், நீ தைரியமாயிரு. இந்த வார்த்தையை நீங்கள் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் கேளுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த துவாவின் வாயிலாக நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடல்ல
விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தராங்க. நீங்க ஏதாவது வேற ஒரு ஊருக்கு போறீங்க அல்லது தங்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு இடத்த நீங்க தங்குறீங்க, விஷ ஜந்துக்களால் உங்களுக்கு பாதிப்பு வரும் அல்லது வேறு வேறு நிகழ்வுகளால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். சில பேர்லாம் நீங்க பார்க்கலாம், சாலைகளில் படுத்து கிடப்பாங்க, வாகன விபத்துல மௌத்தா போயிருவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு நிகழ்வு. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், நமக்கு வீடு வாசல் இல்லை, தெருவில் கலப்போன்னு படுத்திருப்பான், இன்னைக்கு நைட்டு மட்டும் கழிச்சிட்டு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு. வாகன விபத்தில் மரணித்தவர்கள் உண்டு. அப்படியே வந்து வாகனம் ஏறி அந்த நபர்களை வந்து மரணிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ரசூலா சொல்றாங்க, இது மாதிரியான அந்த வெளியூர்ல போற நிலைமை வந்தாலோ அல்லது வேற சில சூழ்நிலைகளை, ஒரு பாதிப்புக்குரிய சூழ்நிலை நீங்கள் கருத்தில் கொண்டாலும் இந்த துவா கேளுங்க. இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு துவா. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், உன்னுடைய முழுமையான வார்த்தையை கொண்டு உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். முழுமையான உன்னுடைய வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு? நீ படைத்த எல்லாவற்றினுடைய தீங்கை விட்டு. நீ என்னெல்லாம் படைச்சிருக்கிறியோ அது எல்லாமே ஒரு நலனுக்கு படைச்சிருப்ப, மாற்றம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்புமே ஒரு நலனை தருவதை போன்று ஒரு தீமையை தரும். கத்தியால நீங்க 1000 நன்மை சொல்லலாம், கத்தியால 1000 தீமை இருக்கு, அப்படித்தானே? பாம்பால 1000 நன்மை நீங்க சொல்லலாம், அதோடைய விஷம் வந்து மருத்துவம் அப்படி இப்படின்னு 1000 சொல்லலாம். பாம்பு இருக்கிறனா தான் எலிச்சாவது, எலி இருந்தால் நமக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி எத்தனை சொன்னாலும் பாம்பால தீமையும் இருக்கு. எந்த படைப்பை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும், ஒரு தீமை இருக்கும். யா அல்லாஹ், நீ படைத்த ஒட்டுமொத்த படைப்பினுடைய தீமையை விட்டும் அந்த பாதிப்புகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பாதுகாப்பு என்பது பிரதான இதுதான். இது பணத்தை குறித்த கேட்கிறாங்க, பாதுகாப்பு தானே பணத்தை தானே அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. பாதுகாப்பு தானே தங்கத்தை தானே அர்த்தமா? கிடையாது. நோய் நிவாரணம் இதற்கான அடித்தளம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 5248வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரசூலா கேட்ட இன்னொரு அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை ரசூலா ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த துவாவை ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுனன் திர்மிதியினுடைய 2083, அபூதாவுத்தினுடைய 3106வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமின் யஊது மரீதன், எந்த ஒரு முஸ்லிமான நபர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால், லம் யஹ்துருல் அஜலஹு, அவர் மரணப்படுக்கைக்குரிய நோயாளியாக இல்லாமல் இருந்தால், சில பேர் சக்கராத்து நிலைக்கு போய் பார்ப்போம், அவங்களுக்கு நீங்க துவா செய்யுங்க, அது மாற்றம் இல்லை. எல்லாம் இவர் மௌத்தாயிட்டாரோ, சுகமா உயிர் எடுத்துரு, அவர் வந்து கபர்ல நல்ல வாழ்க்கை வாழட்டும் அப்படிலாம் கேளுங்க. சக்கராத்து நிலையை பார்த்தா அப்படி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல அந்த மாதிரி நோயாளிலாம் இல்லை, இவருக்கு ஒரு காய்ச்சல் நோய், சில வகை பாதிப்புகள், இன்னைக்கு வீட்டில் படுக்கையில் கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சக்கராத்து நிலை இல்லாத நோயாளிகளை நீங்கள் பார்த்தால் அவருக்கு நீங்க இந்த துவாவை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாராவது அப்படி நீங்க துவா செய்யும் போது 7 முறை இந்த துவாவை கேளுங்கன்னாங்க. அவருக்காக எத்தனை முறை கேளுங்க? 7 முறை அவருக்காக வேண்டி இந்த துவாவை கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்டால் அவருக்கு அல்லாஹ் அதை கட்டாயம் வழங்கி விடுகிறான் அப்படின்னாங்க. நீங்க கேட்கிற நோய் நிவாரணத்தால என்ன செய்யறான்? வழங்கிடுறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. இது வந்து உண்மையிலே நீங்க லாஜிக்கலாலாம் இதை புரிய வைக்க முடியாது. இல்லையா, மருத்துவரே கையை விரிச்சிட்டாரு, இனிமே நடக்குமா அப்படின்ற அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஈமானிய பார்வைங்கிறது வேற, மருத்துவருடைய கைவிரிப்பெல்லாம் அவசியமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபத்துல்லாஹ்ல போய் சுஜூது பண்றாங்க. அப்படி சுஜூது பண்ணும்போது இந்த அபூ ஜஹல் அவனுடைய கூட்டம்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பிளான்ல வந்து குடலை தூக்கி போட்டாங்க. நமக்கு தெரியும் அந்த ஹதீஸ். ஒரு செய்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு முகமது வரட்டும், அப்படியே சுஜூதுல கீழே விழுவார பெடரியில காலை வச்சு நசுக்கிறனா இல்லையான்னு பாருன்னு அபூ ஜஹல் பேசிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ரசூலா வந்தாங்க, காபாக்கு பக்கத்துல இருந்து தொழுவ ஆரம்பிக்கிறாங்க. பேசுன மாதிரி அபூ ஜஹல் போறான், விறுவிறுன்னு போயிட்டு விறுவிறுன்னு வந்துட்டான். எப்படி வேகமா போனான், வேகமா வந்துட்டவன் சொல்றான், நான் முகமது அடிக்க போனேன், அவர் பக்கத்துல ஒரு நெருப்பு பந்தை நான் பார்த்தேன், நெருப்பு ஜுவாலையை பார்த்தேன், பயமா வந்துருச்சு, வந்துட்டேன். அப்ப அல்லாஹ் அவனுக்கெல்லாம் அத்தாச்சியை காட்டியிருக்கான். காட்டியும் வந்திருந்தாதவன், புரியுதா உங்களுக்கு? காட்டியும் வந்திருந்தல. ரசூலுல்லாஹ் தொழுது முடிக்கிறாங்க. தொழுது முடிச்சோன்னு சஹாபாக்களை அழைத்து சொன்னாங்க, என்ன அடிக்கிறதுக்காக அபூ ஜஹல் வந்தான், ஒரு வானவர் அல்லாஹ் என் பக்கத்துல வச்சிருந்தான், ஒருவேளை அவன் மீறி என்ன தொட்டிருந்தாம்னா சன்னமா பிச்சு எரிஞ்சிருப்பாங்க. அபூ ஜஹலுக்கு அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். என்ன மீறி அவன் தொட்டிருந்தாம்னா, என்ன அவன் அடிக்கணும்னு முற்பட்டு இருந்தாம்னா அந்த வானவர் என்ன பண்ணிருப்பாரு? அவனை பிச்சு எரிஞ்சிருப்பாரு.
அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவன் தப்பிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ் என்ன ஆயிடுச்சு, அபூ ஜஹல் தப்பித்து விட்டான் என்பதை நபி அவர்கள் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம் செய்தி இருக்கு. ஐடியாலஜி அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அது எப்படி சாத்தியம்? அடிக்க வந்தவன் அவன் பலமுள்ளவனா இருக்கிறான், அடி வாங்குற இடத்த ரசூலா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவன் தானே அடிக்கணும், இவர் தானே அடி வாங்கணும், இதான் நம்முடைய மைண்ட் செட் சொல்லும். அல்லாஹ் சொல்ற ஈமானிய பார்வைங்கிறத வேற. நீங்க புரிந்து கொள்ளாத ஒரு உலகத்தை சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். உலகமே கைவிரித்த நபராகவே இருந்தாலும் சரி, நீங்க துவா செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் நிவாரணத்தை தருவான். அதுக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த துவா. ரசூல்லா சொல்றாங்க, நோயாளி நலம் விசாரிக்க போனா இந்த துவாவை கேளுங்க, ஒரு 7 முறை கேளுங்க அவருக்காக, அல்லாஹ் இதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்வான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த துவாவை பாருங்க. அஸ்அலுல்லாஹல் அலீம், மகத்தான அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன். ரப்பல் அர்ஷில் அலீம், மகத்தான அர்ஷினுடைய அதிபதி இடத்தில் கேட்கிறேன். ஐ யஷ்ஃபியக்க, நோய் நிவாரணத்தை இறைவா நீ தர வேண்டும் என்பதை இறைவா இவருக்காக உனக்காக வேண்டி, அதாவது படுக்கையில் இருக்கிற அந்த நபருக்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன் என்பதை, இந்த வார்த்தை யார் சொல்லுகிறாரோ 7 முறை கேளுங்க நாங்கள் சொல்லலாம். நீங்க கேளுங்க, நீங்கள் கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறது இல்லை, இருக்க மாட்டான், கண்டிப்பா கொடுத்துருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோய் நலம் காண துவாவாக இதை சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஏராளமான துவாக்கள் இருந்தாலும் நேரத்தினுடைய கருத்தை கொண்டு கடைசியாக ஒரு துவாவோட ஒரு நிகழ்வோட நம்ம முடிச்சிருவோம். ரசூலுல்லாஹ் இந்த ஓதி பார்க்கறதுங்கிற ஒரு நிகழ்வு உண்டுல்ல, நம்ம பல நிகழ்வுகளை பார்த்துருப்போம். ஓதி பார்க்கறதுங்கிற அந்த செய்தியை, அதை பொறுத்தவரை இஸ்லாம் அதற்கு ஆர்வம் ஊட்டுறது கிடையாது. இஸ்லாம் ஆர்வம் ஊட்டாத பல அமல்கள்லாம் உண்டு. அமல்கள் தான், ஆனால் அதுக்கு ஆர்வம்லாம் ஊட்டாது. செய்யனா விருப்பப்பட்ட செஞ்சுக்கங்க, இல்லைன்னா விட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட அமல்கள்ல ஒன்றுதான் என்னது, ஓதி பார்க்கறது. ஓதி பார்க்கறத ரசூலா எங்க ஆர்வம் ஊட்டல. ஏன் ஆர்வம் ஊட்டலங்கிறத புரிந்து கொள்ள முடியுதுன்னா, ஒரு இடத்துல ரசூலா சொல்றாங்க, மறுமை நாள்ல இந்த உம்மத்துல இருந்து எத்தனை பேர் கேள்வி கணக்கற்ற சொர்க்கம் போவாங்க? 70,000 பேர் போவாங்க. அந்த 70,000 பேருக்கான குவாலிபிகேஷன் ரசூலா சொல்றாங்க, பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் புண்ணுக்கு நோய்க்கு தீயால் சுட்டுக் கொள்ள மாட்டார்கள், அதே போன்று அவர்கள் ஓதி பார்த்திருக்க மாட்டார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். இவங்க தான் அந்த 70,000 பேர். நாங்க ஓதி பார்க்கிறது மார்க்கத்தில் அனுமதி தான். அதை நீங்க விட்டுட்டு பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நீங்க நெருங்குவீர்களே, ஆனால் அதைத்தான் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது, வரவேற்கு நான் துவா கேளு அப்படின்னு. ஓதி பார்க்கறதுங்கிறத இஸ்லாம் ஆர்வம் ஊட்டல, அனுமதி இருக்கு. ரசூலா காலத்தில் நடக்கும் செஞ்சிருக்கு. ஒரு நபித்தோழர் வந்து தேல் கடியால் மாற்று மதத்தவருக்கு ஃபாத்திஹா சூரா ஓதி காட்டினாங்க. அவங்க அன்பளிப்பா ஆட்டை கொடுத்தாங்க. ரசூல்லா அதை வேடிக்கையாக, எனக்கு அதில் ஒரு பங்கு தான் வேடிக்கையாக கேட்டாங்கன்னா ஹதீஸ் இருக்கு, அது மாற்றம் இல்லை. ஆர்வமூட்டப்பட்டதான்னு கேட்டால் ஆர்வமூட்டப்பட்டது இல்லை, ஆர்வமூட்டப்பட்டது துவா தான். அப்படி நபி அவர்களால் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு முக்கியமான இன்னொரு துவா என்றால் முஅவ்விதாத் என்கிற துவா சூறாக்கள். முஅவ்விதாத் என்பது சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், கடைசி 3 சூரா இருக்கிற குல்லுல்லா, குல்லோது பின் ஃபலக், குல்லோது ரப்பின் நாஸ் என்ற இந்த துவா, இந்த சூரா. இந்த சூறாவை நபி அவர்கள் ஒரு 3 சிச்சுவேஷன்ல ஓதி இருக்கிறாங்க, வளமே ஓதி இருக்கிறாங்க. முதல் சிச்சுவேஷன் எப்படின்னா, காலையில சுபுகு முடிச்சோன்ற ரசூலா இதை ஓதுவாங்க, 3 முறை ஓதுவாங்க. ஒவ்வொரு சூரா 3 முறை, குல்லுல்லா சூரா 3 முறை, குல்லோது ரப்பின் ஃபலக் 3 முறை, குல்லோது ரப்பின் நாஸ் 3 முறை. இதுல உடம்பெல்லாம் தேய்க்க மாட்டாங்க, ஓதுவாங்க, அவ்வளவுதான். இந்த அசர் நேரம் வரும்ல, அப்ப இதே சூறா 3 முறை ஓதுவாங்க. குல்லுல்லா 3 முறை, குல்லோது ரப்பின் ஃபலக் 3 முறை, குல்லோது ரப்பின் நாஸ் 3 முறை. இதை எப்படி சுபுக அசரும் புரிஞ்சுக்கணும்னு, அல்லாஹும் அன்தரப்பின் ஒரு துவா ஓதுறோம் நம்ம, பாவ மன்னிப்பின் தலையாய துவா. காலையில ஓதிட்டு மாலைக்குள்ள மௌத்தாயிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரசூலா சொன்னாங்கல்ல, அந்த துவா காலை மாலைன்னு குறிப்பிட்ட மாதிரி ரசூலா இதையும் காலை மாலைங்கிறாங்க. காலையில் 3 முறை இந்த 3 சூறாக்கள், அப்போ 9 ஆயிடுச்சு. ஒரு சூறா 3 முறைன்னா 3 சூறா 9 ஆயிடுச்சுல. அதே மாதிரி மாலையில் 3 முறை, ஒவ்வொன்று 3 முறையிடம் 9 முறை ஆயிடுச்சு. இது ரசூலா ஓதி ஊதி தேய்க்கிறது அப்படிலாம் கிடையாது, ஓதுவாங்க, அவ்வளவுதான். எப்ப ஓதி ஊதி தேய்க்கிறதுனா, படுக்கைக்கு போகும்போது ரசூலா செய்வாங்க, கைகளை விரித்துக் கொள்வாங்க, சூரா இக்லாஸ ஓதுவாங்க, சூரா ஃபலக், சூரா நாஸ் ஒவ்வொரு முறை. எத்தனை முறை இது? ஒவ்வொரு முறை. காலையில ஓதுறது 3 முறை, அசர்ல ஓதுறது 3 முறை, அதுல ஓதி ஊதுறது இல்ல. நைட்டு ஓதுறது 1 முறை, அதுல ஓதி ஊதுறது இருக்கு. ஓதி விட்டு ரசூலா என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கைகளை ஊதி கொள்வார்கள். ஊதி தன் உடல் முழுவதும் நபி அவர்கள் அதை தடவி கொள்வார்கள். கைகள் எங்கெல்லாம் எட்டுதோ அவ்வளவு தூரம் முழுமையாக உடல்ல ரசூல்லா அதை தடவி கொள்வார்கள் என்பதை ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. இதை வளமையாக ரசூல்லா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கான், ஒரு பாதுகாப்பெல்லாம் கொடுத்திருக்கான். ஆனா நபி இதை விட்டதில்லை. எந்த அளவுக்கு விட்டதில்லைன்னா, மரணப்படுக்கைக்கு போயிட்டாங்க ரசூல்லா. இன்னும் ஒரு 3 நாட்கள் ரசூல்லா மௌத்தாக போறாங்கிற அந்த படுக்கைக்கு போனது 3 நாள் தான்.
அதுக்கு முன்னாடி ரசூலா நடமாடுனாங்க. இந்த கடைசி ஒரு மாச காலம் நோய் வாய்ப்பட்டாங்கல்ல, ஒரு மாத காலம் ரசூலா நடமாடுனாங்க. ஒரு வாரத்தில் நோய் கடுமையாவது, 3 நாள் உச்சத்துக்கு போகுது, எந்திக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு போகுது. அதனால தான் ரசூலா அப்ப வக்து தொழுகைக்கு வரல கடைசி 3 நாள். அந்த 3 நாள் ரசூலா அவளை கையை தூக்கி பிரார்த்தனை செஞ்சு ஓதி தடவை கூட முடியல. ஆயிஷா ரத்தியல்லாஹு ரசூலாவுடைய கையை பிடிக்கிறாங்க, ஆயிஷா நஹி ஓதுறாங்க, ரசூலா ஓதுறாங்க, ரசூலா ஊத வைக்கிறாங்க. அப்படி அந்த கையை வச்சு ரசூல்லாவுடைய கையை வைத்து நபி அவர்களுடைய உடல்ல ஆயிஷா ரத்தியல்லாஹு அன்ஹா அவர்கள் தடவி விட்டார்கள் என்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனையினுடைய வார்த்தையை கூட நீங்க பாருங்களேன். குல் ஹுவல்லாஹ் சூரா நமக்கு அர்த்தம் தெரியும். குல் அஊது பிரப்பின் ஃபலக் பாருங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அதிகாலையினுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். எதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு? இருள் பரவக்கூடிய இருளை விட்டும், முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும், அவன் படைத்த எல்லாவற்றினுடைய தீங்கை விட்டு நான் அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க. குல்லாவுது ரப்பினாஸ் பாருங்க, குல்லாவுது பிரப்பினாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி வஸ்விசு ஃபீ சுதுரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். மறைந்து கொண்டு உள்ளங்களிலே தீய எண்ணங்களை போடக்கூடிய அந்த ஷைத்தானிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மனிதர்களின் அரசன், மனிதர்களின் இறைவன், மனிதரின் இரட்சகனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் வாங்க முடியும். மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடக்கூடிய ஷைத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸ்வாஸை குறித்து சொல்லி அதிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி இந்த சூறாவை இறக்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் இந்த சூறாவை கண்டுகொள்ளாமலும் விடலை. நல்லா கவனிங்க, வாழ்நாளினுடைய ஒவ்வொரு நாளிலும் காலை பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க, ஒரு சூறாவை ஓதி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 சூறா. அதனால தான் அந்த 3 சூறாவுக்கு முஅவ்விதாத், பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் என்று இதுக்கு ஒரு பேரே உண்டு. எனவே இதெல்லாம் ரொம்ப இலகுவா செய்யக்கூடிய காரியம். இதை வளமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம நிறைய துவாக்கள் பார்த்தோம், கண்டிப்பா ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சில துவாக்களை மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். ரசூலுல்லாஹ் மிக அடிப்படையாக கேட்டது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, இறைவா உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை நான் கேட்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த துவாவை கேட்க வேண்டும். இன்னொரு முக்கியமான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக வ தஹவ்வுலி ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக வ ஜமஇ சஹத்திக. யா அல்லாஹ், உன்னுடைய அருள் நீங்குவதை விட்டும், நீ கொடுத்த ஆரோக்கியம் மாறுவதை விட்டும், உன் தண்டனை திடீரென்று வருவதை விட்டும், உன்னுடைய அனைத்து கோபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவா. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதுஹிபில் பாஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. நோயாளி நல விசாரிக்க சென்றால், மனிதர்களின் இரட்சகனே, இவருடைய நோயை நீ நீக்கிவிடு, உன்னை தவிர நோய் நிவாரணத்தை தரக்கூடியவன் வேறு யாரும் இல்லை,
இவருடைய நோயை முழுமையாக நீக்கிவிடு என்ற இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. இதை நாம் கேட்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் காலை பொழுதுகளில் 3 முறை, ஒவ்வொரு சூரா 3 முறை, மாலை பொழுதில் இந்த ஒவ்வொரு சூரா 3 முறை, இரவில் ஒவ்வொரு சூரா 1 முறை, அதை கைகளில் ஊதி ரசூலுல்லாஹ் உடலில் இயன்ற அளவிற்கு ஊதி தேய்த்துக் கொள்வார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதை கேட்கிற இடத்தில் இருக்கணும். குறிப்பாக நபி அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்த சொன்ன ஒரு காரியங்களில் ஆரோக்கியம் ஒன்று. இதை இழந்ததுக்கு அப்புறம் திருப்பி உங்களால் எடுக்க முடியாது. இழந்துட்டீங்கன்னா இழந்ததுதான். அல்லாஹ்வுடைய அற்புதம்னு ஒன்று நடக்கும், அது மாற்றம் இல்லை. நீங்க அல்லாஹ்வின் அற்புதத்தை நம்பிக்கை வைங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இழந்துட்டோம் அப்படின்னா திருப்பி பழைய நிலைக்கு மாறுறது பெரிய சிரமமா போயிடும். பல பேர் உடல் பருத்த நிலை, அல்லது பலருக்கு என்னன்னா ஏராளமான வைட்டமின் குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, சிறு பிள்ளையில இருந்தே கண்ணாடி போடுற மாதிரி நிலைமை, அல்லது ஒரு பக்க தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி, முதுகு வலி. பல பெண்களை நீங்க பார்க்கலாம், டெலிவரின்னு போனாலே ஆபரேஷன்ங்கிறத அவங்களே செலக்ட் பண்றாங்க, தேர்வு செய்யறாங்க. மோசமான ஒரு காரியம். இல்ல அது சுகப்பிரசவம் ரொம்ப வலிக்கும், வலிக்கிறதுனாலதான் தாய்க்கு சிறப்பு. வலி இல்லைன்னா சிறப்பு இல்லை. அவள் பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டு சுமந்தால் ஈன்றெடுத்தால்னு அல்லாஹ் சொல்றான். அது ஆபரேஷன் பண்ணாமலும் வர முடியும். அதுக்கு முயற்சிகளை செய்யணும். அதற்கான ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள், அதற்கான உடல் ஆரோக்கியத்திற்கான நிகழ்வுகள், இதையெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே செஞ்சிருந்தா அதெல்லாம் இலகுவா கொண்டு வருவோம். சிலருக்கு நடக்காது, அதான் அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான். அவங்களுக்கு வேற வழியே இல்லை, அவங்க ஆபரேஷன் பண்ணாதான் புள்ள வரும், அதான் நிலைமை. அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள், அவங்களுக்கு அந்த முதுகு தண்டுல போடப்படுகிற ஊசி, அது காலம் வரைக்கும் வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய திடகாத்திரத்தோடு அன்றைக்கு பெண்கள் யுத்த களத்துல வாழேந்தி வரக்கூடிய நிலையில இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஹஜ் செய்ய போறாங்க, சஃபா மர்வால ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடியதை போன்று பெண்கள் ஓடுனாங்க. இன்னைக்கு ஹஜ் எங்களால் முடியாதுங்கிற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான ஆரோக்கிய குறைபாடு, அந்த ஆரோக்கியத்தின் மீது கவனமற்ற ஒரு தன்மை. அதிகமான கவனத்தை இதுல கொடுங்க. அல்லாஹ் ஒருவேளை உங்களுக்கு 90 வயசு வரைக்கும் வாழ்க்கையை கொடுத்து திடகாத்திரத்தை கொடுத்து நீ உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 0ல கொடுத்தா கூட தைரியமா இருக்கலாம். ஏன், எனக்கு திடகாத்திரம்னு ஒண்ணு இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரை கையால் உழைத்து உண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யாரிடத்திலும் உழைப்பை எதிர்பார்க்காம தன் உழைப்பை நம்பி அல்லாஹ்வின் அருளை நம்பி வாழக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அப்படி இருந்துட்டா போதும்ல, பிரச்சனை இல்லையே. அதனால் பணத்தை சேர்த்து ஆரோக்கியத்தை இழந்து, சில பேர் 40 வயசு வந்திருக்கும், நிறைய பணம் இருக்கும், ஒரு மைசூர் பாக்கு திங்க முடியாது, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், 1008 நோய். அந்த நோயை வைத்துக் கொண்டு எந்த ஒன்றையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இருக்கவும் முடியாம, சாகவும் முடியாம, அந்த வாழ்க்கை நோக்கி செல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வதோடு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளில் அதிக கவனத்தை கொடுங்க. பணத்தை விட ஆரோக்கியம் முக்கியம் என்பதை, அந்த அடிப்படையை நபியின் போதனையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை, ரசூலுல்லாஹ் பணத்துக்கு கேட்ட துவாவை விட ஆரோக்கியத்துக்கு கேட்ட துவா அதிகம். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை ஓதி உடல்ல 3 முறை தேய்த்து கொண்டார்கள். சரி, பார்த்துட்டு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் கேள்விபதில் நிகழ்ச்சி, நேரடி கேள்விபதில் நிகழ்ச்சி. நாளைய தினம் இளைஞர்கள் மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை சொல்லி